வணக்கம் நண்பா, இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, இந்தியாவில் வந்து WWE வந்து ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்களாம். அது இல்லாமல் நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையருக்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சா, அதனால் ரெஸ்ல்மேனியாவே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டையர் வந்து மிஸ் பண்ண போகிறாரு. அது இல்லாமல் இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து ஒரு ட்வீட் போட்டதுக்கு நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதை பற்றி இன்றைக்கி வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, WWE வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் வந்து நடத்த போகிறாங்க. இது வந்து அஃபிஷியல் ஆயிடுச்சு. இந்த ப்ரீமியம் லைவ் ஈவெண்ட் வந்து WWE வந்து எப்போ நடத்த போகிறாங்க அப்படின்னு கேட்டால், அதாவது 2026-27 இந்த 2 வருஷத்தில் வந்து நம்மளுடைய WWE வந்து இந்தியாவில் வந்து நடத்த போகிறாங்களாம். இதை வந்து நம்மளுடைய நிக்காலிஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த லைவ் ஈவெண்ட் வந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ மேபி சொல்லப்படுது. அது எதனால் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து WWE வந்து டெலிகாஸ்ட் அந்த ஒரு ரைட்ஸிங் வந்து நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி அவங்களோட அந்த மொபைல் ஆப்பில் மட்டும் தான் பார்க்க முடியும். அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்பில் மட்டும் தான் WWE ஷோஸ் எல்லாமே பார்க்க முடியும். அதனால் WWE வந்து கொஞ்சம் காண்டில் இருக்காங்களே அப்படிங்கிறக்காக அவங்கள கூல் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து ஒரு மாஸ்டர் பிளானை போட்டிருக்காங்க. அப்படிங்கிறத விட TKO நிறுவனமும் நம்மளுடைய WWE இது பண்ணி, அதாவது நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங்கை திரும்பி பிடிங்க. அதாவது நீங்கள் வந்து ஒரு லைவ் ஈவெண்ட்டை வந்து நீங்கள் வந்து இந்தியாவில் நடத்துங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து 2023 வந்து நம்மளுடைய WWE வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ வந்து, அது ஒரு லைவ் ஈவெண்ட் தான். அந்த ஒரு ஷோ வந்து WWE நடத்துகிறாங்களா, அதே மாதிரி மேபி இப்போ வந்து இந்த 2026-27 நீங்கள் வந்து நடத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங்கை வந்து நீங்கள் WWE பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து 2023 வந்து சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு ஷோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், அப்போ வந்து நிறைய பேர் இருந்தாங்க. அதாவது நம்முடைய ஜிந்தர் மகளாக இருக்கட்டும், வீர் மகனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி லொட்டு லோசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. அது இல்லாமல் நம்ம ட்ரூ மேக்கின்டையர் இருக்கட்டும், கெவின் ஓவன்ஸ், சாமி ஜெயின், இந்த ஆன்சினா, அதுக்கு நம்மளுடைய செத்ரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அது இல்லாமல் ரிக்கிஷெல்லாம் வந்திருந்தார், டாப் சிகுலர், பிரான் ஸ்ட்ரோமன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்லர் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் ஸ்பெக்டிக்கல் அந்த ஒரு ஷோக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே வந்திருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவில் இருக்க ரெஸ்லர் யாருமே வந்து இப்போ WWE இல்லை. மேபி யாரை கூட்டிகிட்டு வந்து நம்மளுடைய WWE வந்து இந்தியாவில் இருக்க ரெஸ்லர்ஸுக்கு பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்போ இந்தியாவில் இருக்க ரெஸ்லர்ஸ் வந்து WWE ஒர்க் பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு ஹைப்னஸ் கிடச்சிச்சு. இப்போ வந்து மேபி இந்தியாவில் ஒர்க் பண்ணுற யாருமே WWE இப்போ சுத்தமாக இல்லை. அதனால் இந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஏற்றுக்கப்பட போகுதுன்னு தெரில. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து WWE எந்த அளவுக்கு மகிமை இருக்குது அப்படிங்கிறத விட, இந்தியாவில் இருக்கிற ரெஸ்லர்ஸுக்கு வந்து அங்கே WWE மரியாதை இல்லை அப்படிங்கிறது தான் முழுக்க உண்மை. அதனால் WWE வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங்கை பிடிக்கணுமே அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ திரும்பி அகைன் வந்து WWE வந்து இப்போ வந்து WWE வந்து இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஷோவை பண்ண போகிறாங்க. அது என்ன ஷோ அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு லைவ் ஈவெண்ட்டு தான். ஆனால் அது எப்போ எந்த டேட்லன்னு தெரில. ஆனால் 2026-27 வந்து நடத்த போகிறாங்க அப்படிங்கிறது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படி நடந்தால் நீங்கள் எத்தனை பேர் போய் இந்தியாவில் நடக்கிற அந்த WWEயோட லைவ் ஈவெண்ட்டை பார்ப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மைக் டைசன் வந்து இப்போ வந்து WWEக்கு நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு சிக்னலை வந்து நம்மளுடைய மைக் டைசன் வந்து காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் வந்து இப்போ மைக் டைசனுக்கும் நம்மளுடைய ஜேக் பாலுக்கும் ஒரு மேட்ச் வச்சாங்க. அது முழுக்க ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஏன்னா அதில் வந்து நம்மளுடைய மைக் டைசன் வந்து தோற்று போயிட்டார். ஜேக் பால் தான் வின் பண்ணார். ஜேக் பால் யார் அப்படின்னு மேபி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய லோகன் பாலோட அண்ணன் தான் ஜேக் பால். அவர் தான் அதில் வின் பண்ணார். இப்போ வந்து நம்மளுடைய மைக் டைசன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து WWEக்கு வர ஆசைப்பட்றேன். அதாவது WWE ஒத்துழைச்சா நான் வந்து WWEல வந்து ஒரு சின்ன ஒரு மேட்ச்சு கூட நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரோட கடைசி ஆசை இதுதான். அதாவது நான் வந்து WWEல ஒரு தாட்டியாவது WWEயோட அந்த ஒரு ரிங்கில் வந்து நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி அதை வந்து நம்மளுடைய WWE பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுவாங்க. ஏன்னா நம்மளுடைய மைக் டைசன் இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து முழுக்க வந்து UFC, அதாவது ரியல் ஃபைட்ரு. அதனால் கொஞ்சம் மாற்றினாலும் அங்கே இருக்கிற ரெஸ்லர்ஸ்க்கு வந்து காயங்கள் அதிகம் ஏற்படும். ஏன்னா இப்போ நார்மலாக நம்மளுடைய ரெஸ்ல் பண்ணுற ரெஸ்லராலேயே டக்குன்னு, அதாவது ஒரு நிலை தடுமாறி ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து டக்குன்னு சக ரெஸ்லர் வந்து நம்மளுடைய ரெஸ்லர் வந்து காயப்படுத்திடுறாங்க. அதனால் நம்மளுடைய மைக் டைசன்லாம் குத்திட்டார் அப்படின்னா உயிரே போயிடும். அதனால் மேபி நம்மளுடைய மைக் டைசனோட கடைசியாக இந்த ஒரு ரன்னில் வந்து நம்மளுடைய WWEக்கு வந்து நம்மளுடைய மைக் டைசன் வந்து மேட்ச் பண்ணுவாராம். அப்படி ஒரு வேளை மேட்ச் பண்ணால் எப்படி இருக்கும்? அதாவது நம்மளுடைய மைக் டைசன் வந்து யார் கூட WWEல மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்ணிவிட்டா, அதாவது லோகன் பால் கூட வந்து WWEல நான் ஒரு மேட்ச் வரணும். அதுவும் பிக்கஸ்ட்டு ஒரு மேட்சாக இருக்கணும். அதாவது ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பேப்பரிவாக இருக்கணும். அதாவது ரெசல்மனியா, சம்மர் ஸ்லாமு, ராயல் ரம்போ அப்படிங்கிற அந்த ஒரு பேப்பரியில் வந்து நான் வந்து லோகன் பால் கூட மேட்ச் பண்ணணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய
டைம் மைக் டைசன் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அதாவது ஜாக் பாலுக்கும் நம்முடைய மைக் டைசனுக்கும் மேட்ச் நடந்துச்சுல்ல, அது முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு. அதாவது நான் சிங்கம் தான்டா, ஆனாலும் நான் தோந்துட்டேன் அப்படின்னு சொல்லாத, மேபி உன் கூட நான் மோதுவேன் அப்படின்னு மாதிரி நம்முடைய மைக் டைசன் சொல்லியிருப்பார். அதனால் அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற அவர் சொன்ன விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறக்காக நம்மளுடைய மைக் டைசன் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. அதாவது நம்மளுடைய லோகன் பால் கூட நான் WWE இருக்கிறப்ப மேட்ச் பண்ணணும், அது இந்த பேப்பரில் வந்து நான் வந்து லோகன் பால் கூட நான் மேட்ச் பண்ண விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது நம்மளுடைய WWE நடைமுறைப்படுத்தினா எப்படி இருக்கும், அதேமாதிரி மைக் டைசன் WWEக்கு வந்தால் எப்படி இருக்கும். உங்களோட கார்டிஸ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர் வந்து இந்த வருஷம் WrestleMania 41 மிஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போய்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் வந்து நம்மளுடைய டேமியன் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரை வந்து அந்த காரில் வந்து தூக்கி போட்டு அடிச்சிருப்பாரு. அதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டருக்கு ரொம்ப சிவியர்லி இன்ஜுரி ஆகியிருக்கான். அதனால் நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து இந்த வருஷத்தோட WrestleMania 41 கூட நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப அதிகமாக சொல்லப்படுது. இதில் வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டரோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டால், தட் வாஸ் ரியல் கைஸ், அதுக்கப்புறம் இட் இஸ் த காட் இன் மை ஐஸ், அதாவது அவரோட கண்ணில் வந்து நம்மளுடைய டேமியன் தூக்கி போட்டார்ல, அது வந்து அவரோட கண்ணில் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கு. அதனால் என்னால் ரிசல்ட் பண்ண முடியுமா பண்ண முடியாதோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் டாக்டர் வந்து நான் வந்து ரிசல்ட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போகிற போக்க பார்த்தா நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து இந்த வருஷம் WrestleMania 41 மேபி மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்னோட ஒரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக ட்ரூ மேக்கிண்டர் வந்து WrestleMania 41 மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து அப்படின்னு நான் முன் வைப்பேன். எத்தனை பேர் வந்து ட்ரூ மேக்கிண்டர் வந்து WrestleMania 41 மேட்ச் கம்ப்ளீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ப்ரோ WrestleMania 41 ட்ரூ மேக்கிண்டர்லாம் மேட்ச் பண்ண வேணாம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஏன்னா ட்ரூ மேக்கிண்டர்லாம் WrestleMania 41 இல்லை அப்படின்னா உண்மையிலே அது வந்து ஒரு சேடான விஷயம் தான். ஏன்னா இப்போ WrestleMania 41 மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்முடைய ட்ரூ மேக்கிண்டர் எப்போ ரிட்டர்ன் வருவார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது வந்து ட்ரூ மேக்கிண்டரோட ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செய்தி. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட்டாக நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து WrestleMania 41 நடக்க போகிற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்க் வந்து அவரோட ரியாக்ஷனாக சொல்லியிருக்காரு. அதாவது WWE ஹிஸ்ட்ரியிலேயே நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம், அதாவது 2025 இப்போ நடக்க போகிற WrestleMania 41 நான் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. அதாவது ரீட்வீட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத விட ரெஸ்பான்சிபிள் பண்ணியிருக்காரு. அதாவது நீ வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த WrestleManiaவில் வந்து நீ மெயின் ஈவெண்ட் பண்ண போகிற, இது வந்து உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அதாவது நீ வந்து இந்த WrestleManiaவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணுற, இந்த மேட்ச்சில் வந்து நீ வின் பண்ணணும், வின் பண்ணி உன்னோட திறமை என்ன அப்படிங்கிறதையும் உன்னோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இத்தனை வருஷம் நீ வந்து WrestleManiaவில் வந்து மெயின் ஈவெண்ட் பண்ணாமல் இருந்த, இத்தனை வருஷமாக வந்து நீ WrestleMania மெயின் ஈவெண்ட் பண்ணாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன, அதாவது WWE யோசிச்சு பார்க்கணும். அதாவது சிஎம் பங்கை வந்து நம்ம வந்து WrestleManiaவில் மெயின் ஈவெண்ட் பண்ணாமல் வச்சுருந்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை வந்து அவங்களுக்கு கொண்டுட்டு வரணும். நீ வந்து இந்த மேட்ச்சில் வந்து நீ வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாஸ்ட்டில் வந்து நம்முடைய சிஎம் பங்குக்கும் சரி நம்முடைய ராக்குக்கும் சரி பல ஃபியூடெல்லாம் போயிருக்கு. ஆனாலும் மேபி இவங்க ஃபியூடு போனாலும் இவங்க வந்து மேபி WrestleManiaவில் வந்து நம்முடைய சிஎம் பங்க்கு நம்முடைய ராக்குக்கான அந்த மேட்சஸில் வந்து WrestleManiaவில் வந்து மெயின் ஈவெண்ட்டாலாம் கிடைச்சதே கிடையாது. ஆனால் WrestleManiaவில் பண்ணியிருக்காரு. ஆனால் மெயின் ஈவெண்ட்டாலாம் நம்முடைய சிஎம் பங்க் வந்து பண்ணலை, ஃபஸ்ட் டைமாக இப்போ பண்ணுறாரு. அதனால் நம்முடைய ராக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், நீ வந்து கண்டிப்பாக வந்து இந்த வருஷம் நடக்க போகிறது WrestleMania 41 நடக்க போகிற அந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் வந்து நீ வந்து கண்டிப்பாக வின் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய சிஎம் பங்கை வந்து நம்மளுடைய ட்ரூ மேக்கிண்டர் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அதனால் மேபி மோஸ்ட் பீப்புள்லி நம்மளுடைய இந்த ஃபைனல் பாஸான ராக்கே சொன்னதுனால கண்டிப்பாக இதுவும் சம்திங் ராங் இருக்கும். அது இல்லாமல் நான் சொன்னலை, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொன்னலை, கண்டிப்பாக நம்மளுடைய ரோமன் செத் பங்க் இவங்களோட மேட்ச்சில் வந்து 100%லேயே 99% ஆகுது கண்டிப்பாக நம்முடைய சிஎம் பங்க் தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படி ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொன்னல. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக வந்து நம்முடைய WrestleMania வந்து நம்முடைய சிஎம் பங்க் வந்து மேட்ச் பண்ணுறாரு. அதனால் மேபி WWE வந்து ஃபஸ்ட் டைமாக நம்முடைய சிஎம் பங்கை மேட்ச் பண்ண வைக்கிறதுனால கண்டிப்பாக அவரை தான் வின் பண்ண வைப்பாங்க அப்படின்னு சொன்னல. அதே மாதிரி இப்போ நம்முடைய ராக்
ராக்கும் சொல்கிறார், அதாவது கண்டிப்பாக நீ ஃபஸ்ட் டைமாக நீ ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் பண்ணுற, அதனால் கண்டிப்பாக நீ வின் பண்ணி உன்னோட திறமை என்ன அப்படிங்கிறத நீ கண்டிப்பாக நீ ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாருல. அதனால் மோஸ்ட் பீப்புள் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்டான சிஎம் பங்கு தான் இந்த ட்ரிபிள் தட் மேட்ச்சில், அதாவது ரெஸ்ல்மேனியா 41 டே 1 நடக்க போகிற ரோமன் செத் பங்கு நடக்க போகிற அந்த ட்ரிபிள் தட் மேட்ச்சில் கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்கு தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோட விருப்பம். யார் இதில் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய சிஎம் பங்க் பண்ண அந்த ஒரு ட்வீட்டுக்கு நம்மளுடைய ஃபைனல் பாஸான ராக்கே வந்து மென்ஷன், அதாவது அவரே வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு. அதனால கண்டிப்பாக நம்மளுடைய சிஎம் பங்கு தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நண்பா.